உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க அப்பா நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் எப்படி அடைக்கணுங்கிறத பாக்கணும். எப்படிமா அடைக்கிறது? வித்து கொடுக்கறதுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரா என்ன? இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல, கடனை சேர்த்து வைக்காம இருக்கணும். தினம் 4 கடங்கார் வந்து பணம் எங்கன்னு கேக்குறான். நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்றது? என்னால எந்த கடனையும் அடைக்க முடியாதுமா. இப்போ டாக்டர் வந்து என்ன சொன்னாரு? உனக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு யாரு பணம் ஏற்பாடு பண்ணுவா? எத்தனை பிரச்சனை என் தலையில தூக்கி வச்சுட்டு போயிட்டாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு எப்படா தெரியும்? டேய், சிவராம் அண்ணன் கடனையாவது கொடுத்துடலாம்டா. கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல அவர் எனக்கு ஒண்ணு விட்ட அண்ணன்டா. அவர் உதவி செஞ்சதை மறக்க கூடாதுடா. அவர் செத்த அன்னைக்கு சாவுக்கு சடங்கு பண்ண கூட என்கிட்ட பணம் இல்லம்மா. அதையே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி தான் பண்ணிருக்கேன். என்ன போய் இவ்வளவு பெரிய கடன் அடைக்க சொல்ற? டேய், அவர் அக்கவுண்ட்ல பணம் ஏதாவது? ஏன் அதெல்லாம் தொடச்சி கொடுத்துட்டு நான் தெருக்கு போவா? உன் அண்ணனுக்கு பணம் வேணும்னா செத்து போனவர் மச்சாங்கிட்டயே கேட்க சொல்லு. என்னால முடியாது. ஐயோ, என்னங்க வேணாங்க, வாங்க. அவர் செத்த அன்னைக்கு சாவுக்கு சடங்கு பண்ண கூட என்கிட்ட பணம் இல்லம்மா. அதையே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி தான் பண்ணிருக்கேன். என்ன போய் இவ்வளவு பெரிய கடன் அடைக்க சொல்ற? உன் அண்ணனுக்கு பணம் வேணும்னா செத்து போனவர் மச்சாங்கிட்டயே கேட்க சொல்லு. என்னால முடியாது. என்னங்க, காஃபியை குடிங்க. தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சின்னு தான் சொல்லுவாங்க. நான் அதை கேட்காம விட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பணம் கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு உதவ யாருமே இல்லையே. குருவி சேர்க்கிற மாதிரி பார்த்து பார்த்து சேர்த்த பணம் அதை தர மாட்டேங்கிறா. இத பாருங்க, கஷ்டம் வந்துச்சுன்னா அதுல இருந்து வெளியில வரதுக்கு ஒரு வழியும் கிடைக்கும். நீங்க தைரியமா இருங்க. இல்ல, நான் ஏமாந்துட்டேன் லட்சுமி, நான் ஏமாந்துட்டேன். உங்களை யாரும் ஏமாத்தலங்க, நீங்களும் ஏமாறல. தங்கச்சி பொண்ண உங்க பொண்ணா நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. நீங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க. நமக்கு என்னங்க, யாருமே இல்லையா? நம்ம பசங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டா கொடுத்துற போறாங்க. வேண்டாம் வேண்டாம், அவனுகிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? துளசி அவங்க கூட பிறந்தவ தானே. அவ கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டிய கடமை அவங்களுக்கும் இருக்குல்லங்க. நீங்க நம்ம பசங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கீங்க. அதனால நானெல்லாம் அவங்கிட்ட கேட்க மாட்டேன் லட்சுமி. சரி, நீங்க கேட்க வேண்டாம், நானே கேட்டுக்கிறேன். எனக்கு சரியா படல லட்சுமி. நம்ம பொண்ணு கல்யாணத்தை நான் தான் நடத்தணும். எனக்கு அவங்க பணம் வேண்டாம். நீங்க பேசாம இருங்க, நான் கேட்டுக்கிறேன். என்னங்க, உங்க மச்சான் பணத்தை திரும்ப தரல அப்படிங்கிற விஷயம் இப்ப நம்ம வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த கஷ்டம் நம்மளோடயே போகட்டும். அப்பா. துளசி, அப்பா. என்னம்மா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. என்ன சொல்லுப்பா. அது அப்பா, என் கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமாப்பா? ஏமா? என் கல்யாணத்துக்கு ரொம்பவே செலவாகும்பா. அதை ரெடி பண்றதுக்கு நமக்கு டைமே இல்லையேப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீ ஏன் கவலைப்படுற? பணம் இல்லைன்னு யாராவது கல்யாணத்தை தள்ளி வைப்பாங்களா? குறிச்ச நேரத்துல குறிச்ச முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கும். இத பத்தி எல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத, அதெல்லாம் அப்பா பாத்துக்குவேன். அப்பா, நீங்க சொல்லலனாலும் உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா. ஒரு கஷ்டம் இல்லடா, கல்யாண வேலை நிறைய இருக்கு.
அதெல்லாம் சீக்கிரம் முடிக்கணுமேன்னு அப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ஆஃபீஸ்க்கு எல்லாரும் லீவ் போட்டு வந்து வேலையை செய்யுங்கடான்னு சொல்லிட்டு இருந்தேன். மற்றபடிக்கு ஒன்றும் இல்லடா. அதை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் இல்லடா. சின்ன வயசுல இருந்தே நான் உங்களை பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பசி, தூக்கம், கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு எங்களுக்காக தினம் தினம் ஓடிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்க அதை தான் செஞ்சிட்டு இருக்கீங்கப்பா. அப்படியெல்லாம் இல்லம்மா. உங்களுக்கு சுயமரியாதை அதிகம்னு எனக்கு தெரியும்பா. என்னால முடிஞ்சதை நான் கொடுக்க வந்தா கூட அதை நீங்க வாங்கிக்க மாட்டீங்க. இப்போ நீங்க எங்களை குழந்தை மாதிரி தான்ப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. என் கல்யாணத்துக்காக நீங்க ஸ்ட்ரகிள் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏய் துளசி, இங்க பாரு. எழுந்து, இங்க வா. மேல உட்கார். எதுக்கு இப்படி அலற நீ? அழக்கூடாது, அழக்கூடாது. லட்சுமி, இங்க வா. நம்ம பொண்ணு எவ்வளவு பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்கா பாத்தியா? கல்யாண செலவுக்கு அப்பா என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறா. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டா. அவ கல்யாணத்துக்கு காசு ரெடி பண்றதுக்கு நாம ரொம்ப கஷ்டப்படுறோமா. அதனால கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாங்கிறா. எப்படி தள்ளி வச்சிருவோமா? துளசி, நீ இந்த வீட்டோட கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கல, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா காலகாலத்துல நாங்க செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். இத பாரு, இப்ப எதுக்கு அழற? கல்யாண பொண்ணு நீ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? மா, ஒரு அப்பா அம்மாவா செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீங்க சரியாவே செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு பொண்ணா எனக்கும் கடமைங்க இருக்குப்பா. நான் ஸ்ரீகாந்த் சார் கிட்ட பேசுறேன். சாலரி அட்வான்ஸா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்கும். இல்லம்மா, இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். உன் அண்ணன் தம்பிக்கிட்டயே நான் காசு வாங்கல, உங்ககிட்ட வாங்குவோமா? நீ என் பொண்ணுமா, உனக்கு நாங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்ககிட்ட எல்லாம் வாங்க கூடாதுரா. துளசி, உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும், கவலைப்படாத. இத பாரு, உனக்கு எங்க 2 பேர் மேல நம்பிக்கை இருக்குல்ல? மா, என்னம்மா நீ? அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? நாங்க பாத்துக்கிறோம். உங்களை மாதிரி அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அம்மா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.